யாதுமூரே யாவரும் கேளீர். மேல போன காணொளி எல்லாரும் சில வேளை சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்க, பார்க்கலாட்டி இப்ப பார்த்திருப்பீங்க. நேற்று கூட நாங்க ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தோம், வீதியால செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கன்னு சொல்லி. அந்த வகையில இப்படியான நிகழ்வுகள் கட்டாயம் நமக்கும் நடப்பதற்குரிய வாய்ப்பிருக்கி, அதை எப்பயும் எதிர்பார்த்து அனர்த்த காலங்கள்ல நாங்க பிரயாணம் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற நபர்கள் சத்தம் போடுறாங்க, அதை கூட கேட்காம ஒரு சொந்த முயற்சியில அந்த இடத்துல அவர் போறாரு. அப்படி இருக்கக்கூடாது. அனர்த்த காலங்கள்ல நமக்கு 2 கண் மாத்திரமல்ல, ஒரு 3வது கண் கூட திறந்து செயற்படக்கூடிய நபர்களாக நாங்க இருக்கணும். அனர்த்த காலங்கள்ல வீதிகள் தெரியாது. தண்ணி அதிகரிக்கிற பட்சத்துல கால்வாய் எது, தண்ணி ஓடக்கூடிய தோணா எது, வீதி எது, இல்லாட்டி ஆறு எந்த பக்கத்தால தண்ணியை கொண்டு போய் சேர்க்கும் என்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆகவே அந்த காட்டு நீர் என்று சொல்லுவாங்க, காட்டு தண்ணி எல்லாம் வரும். ஆகவே அன்பான உறவுகள், வீதியால செல்லும் பொழுது மிக கவனமாக செல்லுங்க. நிறைய பாதைகள் போக முடியாத அளவுக்கு மூடப்பட்டது. இப்ப கூட மட்டக்களப்புல செவனப்பிட்டி என்று சொல்லுவாங்க, செவனப்பிட்டி, மன்னம்பிட்டி, இந்த பகுதியில் இருக்கிற வீதி எல்லாம் முற்றாக மூடப்பட்டிருக்கு. அதுபோல இலங்கையில பெரும்பாலான எல்லா மாவட்டங்களுமே ஒரு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான உறவுகள், நபர்கள், நம்மட சொத்துக்கள், நீங்க நம்மட நாடு முன்னேறணும் என்று சொன்னா நீங்க வேணும். மக்கள் இல்லாம எந்த நாட்டையும் முன்னேற்ற முடியாது. இந்த மழை 1 மாசத்தால முடிஞ்சிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும், வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாலும், உணவுக்கு தட்டுப்பாடு இருந்தாலும் நமக்கு 1 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கவனமாக, பாதுகாப்பாக அரச அனர்த்த முகாமைத்துவம் சொல்ற கதைகளை கேட்டு இருங்க. இல்லாட்டி இப்படியான செயற்பாடுகள் நடந்து பெருமதியான நம்மட உயிர்களை இழக்க வேண்டி இருக்கு. மதுரையில கூட 7 பேர் இன்னையோ காணலையா, 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்களாம் என்று கூட சொல்றாங்க. இப்படியான காலங்கள்ல கவனமாக நம்மட உயிரை பாதுகாத்து கொள்ளணும். உடம்ப போனாலும் கூட சம்பாதிச்சு கொள்ளலாம், ஆனா உயிரை பாதுகாத்து கொள்றதுதான் முக்கியம் என்றதை கேட்டுக்கொள்றேன். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். கட்டாயம் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. நன்றி.